இனிய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு ஏழை சிற்பி ஒருவர் தெரு வழியே வந்துட்டு இருந்தார். அப்போது ரொம்ப தூரம் நடந்துட்டு வரும்போது ஒரு கடைக்கு முன்னால் ஒரு பெரிய கல், ஒரு பாறங்கல் அது கண்ணுக்கு தென்பட்டது. அவருக்கு அந்த கல்லினுடைய தன்மை தெரிந்து இந்த கல் கிடைச்சா நல்லா ஒரு சிற்பமாக செதுக்கிடலாமேன்னு இந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்டார். இந்த கடைக்காரர் சொன்னார், ஆமாங்க, இந்த கல் எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, பார்க்குறப்ப எல்லாமே எனக்கு ஒரு கோபமாக வருது, இந்த கல் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அவர் அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் சிற்பமாக செதுக்கி சிலையாக வடித்து அங்கே காட்சி பொருளை வச்சுட்டார். அப்போது அந்த கடைக்காரருடைய அந்த ஊரில் கோயில் கட்டணும்னு சொல்லி கோயில் கட்டினாங்க. பிரதிஷ்டை செய்கிறதுக்கு ஒரு சிலை வேணும். அப்போது ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி வரும்போது இந்த சிலையை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இந்த சிலையை வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது விலை பேசி முடிச்சுட்டு பணம் கொடுக்குற அந்த நேரத்தில் அந்த ஓனர் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அந்த சிற்பி வந்தாருங்க. வந்த உடனே அவர் அந்த கடைக்காரரை பார்க்குறாரு. அந்த கடைக்காரருக்கு அந்த சிற்பி பார்த்து அவ்வளோ ஆச்சரியம். இது நீங்கள் விடித்த சிலையா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, அது வேறு எந்த கல்லும் கிடையாது, உங்கள் கடைக்கு முன்னால் இருந்த கல்லை பாருங்கள், அதை தான் நான் சிலையை வடிச்சிருக்கேன்னு சொல்லும்போது அவ்வளோ அப்படியே என்ன சொல்லணும்னு தெரியாமல் அப்படியே திகைத்து போனாருங்க அந்த கடைக்காரர். அப்போது அவருடைய கண்ணுக்கு அது கல்லாக தெரிஞ்சிருக்கு, சிற்பியுடைய கண்ணுக்கு கடவுளாக தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஒவ்வொருடைய பார்வை தான் காரணங்க. சரியா? பார்வைப்பட்டால் மட்டும் போதாது, அது செய்ய வேண்டிய அந்த உழைப்பு, தன்னம்பிக்கை, முயற்சி வேணும் அல்லவா? அது அந்த சிற்பியிடம் இருந்ததுங்க. அந்த சிற்பி பார்த்து கடைக்காரர் கற்றுட்டாருங்க. சரியா? அந்த நல்ல எண்ணத்தை புரிஞ்சிட்டாருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.